மாவட்டம் துறையூர் நகராட்சி 23வது வார்டு இதுங்க. முன்னா நேற்று தான் ரோடு போட்டிருக்காங்க. குழந்தைங்க கை வச்சு அழுனா கூட அந்த ரோடு பேர்ந்துகிட்டு வருது. 2-3 பேர் வண்டியில போய் விழுந்திருக்காங்க. வண்டி சறுக்கி விடுது. வண்டியை ரோட் மேல ஓடவே முடியல. அதே திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்குட்பட்ட மாருதி நகரில் 13 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக வைக்கப்பட்ட தார் சாலை வெறும் கைகளாலேயே பெயர்த்தெடுக்கும் அளவுக்கு தரமற்ற முறையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஒப்பந்ததாரர் தேவையான அளவுக்கு தாரை சேர்க்காமல் வெறும் ஜல்லிக்கற்களை மட்டுமே கொட்டி சாலையை அமைத்ததாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். முன்னா நேற்று தான் ரோடு போட்டிருக்காங்க. குழந்தைங்க கை வச்சு அழுனா கூட அந்த ரோடு பேர்ந்துகிட்டு வருது. 2-3 பேர் வண்டியில போய் விழுந்திருக்காங்க. வண்டி சறுக்கி விடுது. வண்டியை ரோட் மேல ஓடவே முடியல. அப்படியே சறுக்கி விடுது. மணல் மாதிரி வருது ரோடு. நாங்கள் 10 வருஷமா இங்கே வீடு கட்டின்னு இருக்கிறோம். இப்போ 2021 முதல்ல மட் ரோடாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு அப்ரோச் ரோடே இதுதான். இங்கே மெயினாக அறிவுத்திருக்கோயில்னு ஒன்று இருக்குது. அதில் மெடிடேஷனுக்கு மந்த்லி எவ்வளோ ஒரு 100-150 பேர் வருவாங்க. ஒரு 3 நாள் மௌனம்னு நடக்கும். வேதாத்ரி மகரிஷி இது. அவங்க வரணும்னா இந்த ரோடு பக்கமாக தான் வரணும். முதல்ல மட் ரோடாக இருந்தது. 2021 இருந்து தார் ரோடு ஆச்சு. திடீர்னுட்டு இந்த மாதிரி நோண்டி விட்டா நாங்கள் எப்படி பண்ண முடியும்? வயசானவங்க இப்போ எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, ஸ்பைனல் கார்டு. அது நான் இந்த ரோடு நல்லா இருந்ததுனால டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. இப்போ யார்தோ சைட்டு பக்கம் பள்ளம் மேடு அந்த மண்ணில் போயிட்டு வந்தால் ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னா 1 வாரம் 10 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் ப்ராப்ளம் கூட ஸ்கூல் வேனெல்லாம் இந்த பக்கம் போகும். எதுவுமே போக முடியாது. குழந்தைங்க எப்படி கஷ்டப்பட்டுன்னு அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய சொல்லுங்க. நான் இன்னொன்று குடிச்சிட்டு ரொம்ப ப்ராப்ளம். லேடிஸ் வரவே முடியாது 6 மணிக்கு இருட்டான பின்னாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. இங்க ஒரு ஆனா நிறைய வாடகைக்கு இருக்கிறாங்கப்பா. ஒரு வீட்டுல 5-6 குட்டணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு இந்த ரோடு சரியாகணும். மெயினா கூட தெரியல சார். அது எதுக்கு நோண்டாங்க, ஏன் நோண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். அது நோண்டின விஷயமே எனக்கு தெரியாது சார். நான் ஊருக்கு போயிருந்தேன். வரும்போது பார்த்தா இந்த பக்கம் வர முடியாது. அப்புறமா கொஞ்சம் நேரம் எங்கள் டிரைவர் போயிட்டு எப்படியோ சுற்றிக்கின்னு கூப்பிட்டுன்னு போனாங்க வீட்டுக்கு. ஆனால் எங்களுக்கு மெயின் ரோடு இதுதான். இந்த அறிவுத்திருக்கோயில் நிறைய பேருக்கு இது மெடிடேஷனு, எக்ஸசைஸ் எல்லாம் ஃப்ரீயாக சொல்லி தராங்க. அங்கே போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த அறிவுத்திருக்கோயில் மூலமாக தான் எங்களுக்கு சைட் அலாட் ஆனதே இந்த பக்கம் வீடு. நாங்கள் அந்த மன்றத்தில் அறங்காவலருங்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி சார் இவங்க 1908லயோ என்னவோ இது ஆச்சு. எங்களுக்கு இந்த ரோடு சரி பண்ணோம். இந்த பக்கம் குடிக்கிறாங்க. அது கொஞ்சம் எப்படி அவங்கள அவாய்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார். அது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். காலை சுமார் ஒரு மணி நேரத்தில் சிமெண்ட்டையும் ஜல்லியையும் கலந்து அப்படி மேலே ஊற்றிவிட்டு சென்று விட்டார்கள். இருபக்கம் இருந்து எந்த விதமான ஆக்கிரமிப்பும் எடுக்கவில்லை. தேர்தல் நெருங்குவதால் அவசர காலத்தில் இந்த ரோடை போட்டுள்ளார்கள். காலையில் தண்ணி ஊற்றும் பொழுதே எல்லா ரோடுமே பறிஞ்சிட்டு போயிடுச்சு. ரொம்ப தரமற்றதாக இருக்குது. இந்த ரோடு போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்கத்தோட 8 லட்ச ரூபாயை நாஸ்தி பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு சின்னதாக ஒரு புட்டு கட்டணும், மேம்பாலம் மாதிரி, அதையும் கட்டலை. இது கேட்டால் கான்ட்ராக்டுக்காரர் அவ்வளோதான் போட முடியும், என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டார்.